வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த உலகிலேயே ஷிரடி சாய்பாபாவினால் தன்னிடம் நாய் வடிவில் வாழ்ந்த ஒரு மகானுக்கு கட்டிய ஒரு அதிசய கோவில் பற்றியும், வேண்டியதை வேண்டியவாறு நடத்தி கொடுக்கும் அந்த அற்புத கோவில் பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். சென்னையில மீனாட்சி சுந்தரம் என்ற பெயர் கொண்ட ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் சாய்பாபா மீது கொண்ட தீராத பக்தியினால் சாய்தாசன் என்றும் அழைக்கப்பட்டார். இவருடைய தந்தை ஸ்ரீ ராமபிரானை நேரில் கண்டவர். இப்படிப்பட்ட ஆன்மீக குடும்பத்துல பிறந்ததுனால சிறு வயதிலேயே இவருக்கு யோக சக்திகள் சித்தியாச்சு. தனது யோக அபியாசங்களால் நினைத்த மாத்திரத்தில் ஷீரடி சாய்பாபாவிடம் பேசக்கூடிய சக்தியையும் பெற்றார். இவர் கனவுலையோ இல்ல இவர் தியான நிலையிலேயோ இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பாபா பதில் கொடுப்பார். அல்லது என்னென்ன காரியங்கள் இவர் மூலமா நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதையெல்லாம் பாபாவே வந்து பல நேரங்கள்ட்ட இவர்கிட்ட பேசி அறிவுறுத்துவார். இந்த சாய்தாசன் பிறந்த போது அழவே இல்லையா, கண்மூடி அசைவில்லாம ஜடம் போல அந்த குழந்தை கிடந்ததாம். குழந்தை இறந்துருச்சுன்னு தனியா தூக்கி வச்சுட்டாங்களாம். எல்லாரும் சோகமா இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த வழியா வந்த ஒரு முஸ்லிம் பக்கீர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த குழந்தைய தலைகீழா தூக்கி அல்லா அல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குழந்தைய தட்ட, அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு உயிர் வந்தது. அதனாலேயே இயல்பாகவே இவர் சாய்பாபா மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார். எப்பப்பெல்லாம் சாய்பாபா ஷீரடிக்கு கூப்பிடுறாரோ அப்பப்பெல்லாம் போயிட்டு வந்துருவார். இந்த சாய்தாசனுக்கு ஒரு நாய் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஷீரடி போயிருந்த போது எனக்கு ஒரு நாயை கொடுங்க பாபா அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. திரும்பி ஊருக்கு கிளம்பும் போது அவருக்கு ஒரு கைத்தடி ஒன்று கொடுக்கப்படுது. அந்த கைத்தடியில நாயோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ சாய்தாசன் பாபாட்ட கேக்குறாரு, பாபா எனக்கு இந்த மரக்கைத்தடியில இருக்கிற மர நாயை கேட்கல, எனக்கு நிஜமான உயிருள்ள நாயை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அன்னைக்கு ஊர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சாய்தாசனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அதுல ஒரு முஸ்லிம் பக்கீர் வந்து ஒரு நாயை அவர்கிட்ட கொடுத்து இனிமே இவனை நீதான் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்வது மாதிரி ஒரு கனவு. அதை வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் முழிச்சு பாக்குறாரு. இந்த கனவுக்கான அர்த்தத்தையும் இந்த நாய் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அன்னைக்கு அலுவலக வேலையா துறைமுகம் பக்கம் வர்றாரு. அந்த துறைமுகம் பக்கம் வரும்போது ஒரு 10-12 வயது சிறுவன், ஒரு முஸ்லிம் சிறுவன் வந்து கண்கள் கூட திறக்காத ஒரு சிறு நாய்க்குட்டியோட இவர்கிட்ட வர்றான். எங்க வீட்டுல இந்த நாயை வளர்க்கறதுக்கு என்ன அனுமதிக்கல, இந்த நாயை நான் திபத்திலிருந்து கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். நான் இந்த நாயை நான் வாங்கிக்கிறேன், ஆனா நான் இப்ப அலுவலக வேலையா வந்திருக்கிறேன், என்னால இப்ப இதை எங்க எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்று மாலை மறுபடியும் அதே சிறுவன் அதே நாயை தூக்கிக்கிட்டு சாய்தாசன் வீட்டுக்கே வந்துட்டான். இந்த நாயை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே அவர் அந்த நாயை வாங்கிட்டு இதை சும்மா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 15 ரூபாய் அந்த சிறுவன்கிட்ட வந்து கொடுத்திருக்காரு. அந்த சிறுவன் அந்த 15 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு புரியாத மொழியில ஏதோ ஓதிக்கிட்டே நடந்து போயிருக்கான். அது என்னன்னு இவருக்கு புரியல. கண்களை கூட திறக்காத நிலையில வந்த அந்த நாய்க்கு பைரவர் அப்படின்னு பேர் வச்சாரு சாய்தாசன். பைரவர் இவர்கிட்ட வந்த நாள்ல இருந்து நாய்களுக்குரிய எந்த குணாதிசயங்களையும் அது கொண்டிருக்கவில்லை. ரொம்ப சாதுவா அமைதியா மற்ற நாய்களிடமிருந்து விலகியே இருந்தது. பருவம் வந்த போது இனச்சேர்க்கைக்கு கூட அது மறுத்தது. சாய்தாசனை போலவே அந்த நாயும் சாய்பாபா மீது அளவு கடந்த பக்தியும் ஆராதனை காட்டும் போது வாலாட்டி கொண்டு தன் விசுவாசத்தை காட்டுவதுமாக இருந்தது. அது இன்னொரு அதிசயத்தையும் காட்டுச்சு. பைரவர் ஒரே நாள்ல 3 நிறங்கள்ல காட்சி தருவாராம். காலையில பைரவரை குளிப்பாட்டும் போது வெள்ளை நிறத்துல இருக்கும். மதியத்திற்கு மேல சுத்தமான தங்க நிறத்துல மஞ்சள் நிறத்துல ஜொலிக்குமா. அப்புறம் அந்தி சாய்ந்த பிறகு இரவு தூங்க செல்லும் வரை முழுக்க முழுக்க சாம்பல் நிறத்துல இருக்குமா. ஒரு நாய் எப்படி 3 நிறங்கள்ல மாறுதுன்னு சாய்தாசனே ரொம்ப அதிசயிச்சு போயிட்டாரு. இது சாய்பாபாவோட அருள் பெற்ற குழந்தைன்னு நம்ப ஆரம்பிச்சாரு. பைரவருக்கு ஏதாவது காயமானா கூட மருந்துகள் போட்டா வேலை செய்யாதான். சாய்பாபாவோட உதி எடுத்து அந்த காயத்தின் மீது தடவும் போது அந்த காயங்கள் தானாக குணமடைவதை கண்டு அதிசயித்திருக்கிறார் சாய்தாசன். பைரவருக்கு அவருடைய 13வது வயதுல நோய் கண்டு விழுந்துட்டாரு. சாய்தாசன் பைரவரை தூக்கிட்டு கால்நடை மருத்துவமனைகளுக்கா அலையிறாரு. எல்லாரும் இல்ல
இந்த நாயோட உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழக்குது, மருந்து கொடுத்தாலும் மருந்து வேலை செய்யாது, இதை நிரந்தரமா தூங்க செய்வதுதான் ஒரே வழி அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க. நிர்கதியான சூழ்நிலையில சாய்தாசன் இருக்கும்போது சென்னையில் ஒரு முஸ்லிம் டாக்டர் ஒரே ஒரு ஊசியினால் பைரவரை குணப்படுத்தி மருந்தை விட நம்பிக்கையும் தெய்வ பலமும் சிறந்ததுன்னு நிரூபிச்சாராம். அதன் பின்னர் பல மாதங்கள் கழித்து சாய்பாபா சாய்நாதனுடைய கனவில் வந்திருக்காரு. பைரவனுடைய ஆயுள் காலம் முடிய போவதாகவும் பைரவர் இறந்ததுக்கு அப்புறமும் அதை நிர்கந்தியா விடக்கூடாது, அவனுடைய சமாதி கூட உலக மக்களை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. பைரவனுக்கு சமாதி வைத்து அதன் மீது பாபாவின் திருவுருவ சிலையை ஸ்தாபித்து ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சாய்தாசனுக்கு பாபா உத்தரவிட்டார். பாபா சொன்னது மாதிரியே பைரவரும் ஒரு வியாழக்கிழமை மகா சமாதி அடைந்தார். சாய்தாசன் பாபாட்ட போய், நீங்க சொன்ன மாதிரி நான் கோவில் கட்டுறேன், ஆனா என்கிட்ட பணம் இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு கேட்டபோது பாபா, எல்லா வேலைகளையும் நான் பாத்துக்கிறேன், நீ உன்னை சுத்தப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி 45 நாட்கள் ஒரு வேளை மட்டுமே உணவு உண்டு, ஒரு வேளை மட்டுமே தூங்கி உபவாசம் இருக்க சொல்றாரு. சாய்தாசன் அதே போல 30 நாட்களை நிறைவு செய்த போது தான் சரியான பாதையில் தான் செல்கிறோமா என்ற எண்ணம் ஏற்படுது. தியானத்தில் அமர்ந்து தன்னோட 2 கைகளிலும் கடலை பருப்புகளை வச்சுக்கிறாரு. பாபா, நீங்க சொன்ன மாதிரியே 30 நாள் நான் உபவாசம் இருந்துட்டேன், நான் சரியான பாதையில தான் போறேனாங்கிறத எனக்கு வழிகாட்டுங்க, நான் சரியான பாதையில தான் போறேன்னா என் கையில இருக்க கடலை பருப்புகளை ஏதாவது ஒரு வடிவத்துல சாப்பிடுங்க அப்படின்னு சாய்தாசன் தியானத்துல கேட்கிறாரு. பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே ஏதோ ஒரு துளை வழியாக 2 அணில்கள் உள்ளே நுழைந்தன. துள்ளி துள்ளி சாய்தாசன் அருகில் வந்த அந்த 2 அணில்களும் அந்த கடலைகளை தன் பிஞ்சு கைகளால் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தன. சாய்தாசனுக்கு புரிஞ்சிருச்சு, பாபா உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு. தனது மீதி இருக்கிற 15 நாள் உபவாசத்தையும் முடிச்சிட்டு நேரா மகா பெரியவரை சந்திக்க போறாரு. அங்க அவர்கிட்ட தன் கதை அத்தனையும் சொல்லி உத்தரவு கேட்கும் போது மகா பெரியவர் தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாரு. சாய்தாசன் மகா பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்த 1 மணி நேரத்துல ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு தொழிலதிபர் கூப்பிடுறாரு. அவருக்கு கனவில் பாபா இந்த கோவில் கட்டுவதற்காக சாய்தாசனுக்கு உதவும்படி உத்தரவிட்டதாக அவர் சொல்றாரு. இந்த கோவில் கட்டுறதுக்காக நான் 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன், பாபா எனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் சாய்தாசனுக்கு இன்ப அதிர்ச்சியில பேச்சே வரல. மகா பெரியவரை சந்திச்சிட்டு வந்த சில மணி நேரங்களிலேயே இந்த கோவில் கட்டுவதற்கு தேவையான நிதி திரட்டப்பட்டதை நினைச்சு அதிசயத்து போனாரு. பாபாவுக்கும் மகா பெரியவருக்கும் மனதார நன்றி சொல்லியே கோவில் கட்டுவதற்கான வேலைகளை ஆரம்பிச்சாரு. தான் சம்பாரிச்சு மடிப்பாக்கத்துல தான் வாங்கி இருந்த வீட்டை இந்த கோவில் கட்டுவதற்காக அப்படியே தூக்கி கொடுத்தாரு. பசி, தூக்கம், ஊன், உறக்கம்னு எதையும் பார்க்காம தனது ரத்தமும் வியர்வையும் சிந்தி பல்வேறு சோதனைகளையும் தாண்டி அவர் கட்டிய ஆலயம்தான் ஷீரடி பைரவ சாய்பாபா கோவில். தெய்வாம்சமாக விளங்கிய ஒரு நாயின் ஜீவ சமாதியின் மீது சாய்பாபாவின் திருவுருவச் சிலையை ஸ்தாபித்து உண்டாக்கப்பட்ட ஒரே கோவில் உலகத்திலே இது ஒண்ணுதான். இப்போ நாம கோவிலுக்குள்ள போறோம். போய் உள்ள என்னென்ன தெய்வங்கள் இருக்கு, அதுல என்னென்ன சக்திகள் நமக்கு கிடைக்குது, இந்த கோவிலுக்குள்ள அப்படியே என்ன சுவாரஸ்யமான பல அற்புதங்கள் இருக்குங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். கோவிலுக்குள்ள நுழைஞ்சவனே பாபா நம்மள வரவேற்கிறாரு. வலது பக்கம் ஒரு போட்டோல உள்ள நடந்து நாம போனோம்னா ரதத்தின் வடிவில் கட்டப்பட்ட மூலவர் ஸ்தானம் நம்மை வரவேற்கிறது. இடது பக்கம் குபேர கணபதி அருள்பாலிக்க ரத வடிவிலான அந்த மூலஸ்தானத்தை நோக்கி நாம் செல்கிறோம். அங்கே பாபா இன்முகத்தோடு ஆசி கூறி அமர்ந்திருக்கிறார். அவர் காலடியில் பைரவர் என்ற அந்த தெய்வ அருள் பெற்ற நாயின் ஜீவ சமாதி இருக்கிறது. அதன் மேலே ஷீரடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பாபா நம்மை பார்த்து புன்னகைக்கிறார்.
வாங்க கோவிலை சுத்திட்டு வந்துடலாம். முதல்ல குபேர கணபதியை பார்த்து வணங்கிக்கிறோம். அவரை வணங்கினதுக்கு அப்புறம் பாபாவோட பாதங்களை வணங்கிக்கிறோம். பாபாவோட பாதங்களை வணங்கிட்டு கோவிலை வலம் வர்றோம். இந்த பாதையில் பாபாவோட நாமங்களை சொல்லிக்கிட்டே நம்ம வலம் வரும்போது இதே கோவிலில் வாழ்ந்து பாபாவின் காலடியில் சரணடைந்த ஒரு நாயின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதை கடந்து நம்ம உள்ளே போனோம்னா இப்போ அந்த கோவிலில் இருக்கிற நாயை நீங்கள் கூண்டில் பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக உட்காந்துருப்பாரு. அதுக்கு பக்கத்திலேயே குருஸ்தான் இருக்கு. இந்த குருஸ்தான் பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது இந்த வேப்ப மரம். இதுதான் ஸ்தல விருட்சம். இது ஒரு ஆண் மரம். அவருக்கு நேர் எதிர ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார். செயற்கரிய செயல்களை ஸ்ரீ ராமபிரானுக்காக செய்து முடித்த ஆஞ்சநேயர். இதற்கு அடுத்து ராகு கேது பகவான்களுக்கு தனி சந்நிதி உண்டு. கால சர்ப்ப தோஷம் அல்லது யோகம் இவைகள் இருப்பவர்கள், நாகதோஷம் இருப்பவர்கள் சிறப்பு வழிபாடு செய்து பலனடைகிறார்கள். அப்படியே நடந்து வந்தோம்னா மகா பெரியவரையும் பாபாவையும் சேர்த்து வைத்த புகைப்படங்களை பார்க்கலாம். இது மகா பெரியவரின் ஆசையினால் இந்த கோவில் கட்டப்பட்டதால் அவரது புகைப்படமும் இந்த கோவிலில் உண்டு. இது இந்த ஆலயத்தின் ஸ்தாபகர் சாய்தாசன் என்ற மீனாட்சி சுந்தரம் அவருடைய புகைப்படம். இந்த கோவிலில் இருக்கிற எத்தனையோ சித்திரங்களும் பாபாவோட புகைப்படங்களும் சிலைகளும் ரொம்ப தத்ரூபமாக நம்மை பார்த்து சிரித்து ஆசீர்வதிப்பது போன்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். இங்கே ஷீரடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அணையாத நெருப்பின் மூலம் கிடைக்கும் உதி பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. தத்தாத்திரேயருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இங்கே ஷீரடியில் நடக்கிறது போலவே அபிஷேகமும் ஆராதனையும் கண்கவரும் வண்ணம் தினமும் இருக்கும். இங்கே நடக்கிற பூ அலங்காரங்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூடும் கூட்டமும் ரொம்ப பிரசித்தம். அப்புறம் இங்கே நடக்கிற மட்டை தேங்காய் வழிபாடும் மாதந்தோறும் நடக்கும் யாகங்களும் எந்த காரியத்தையும் முடித்து வைக்கும் சக்தி பெற்றவைன்னு இங்க வர்ற பக்தர்கள் சொல்றாங்க. யாக தீயில் பாபா எழுந்தருளும் அதிசயமும் இங்கே நடப்பதுண்டு. நினைத்ததை நினைத்தவாறு நடத்தி வைக்கும் மகத்தான சக்தி படைத்த இந்த கோவில் மடிப்பாக்கம் பாரத் நகரில் அமைந்துள்ளது. குடும்பத்தோடு ஒரு முறை சென்று வாருங்கள். நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வாருங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.